நம்மள்ல யார்கிட்டயுமே உங்க எதிரி யாரு அப்படின்னு கேட்டா, சக மனிதர்கள தான் சொல்லுவோம். ஆனா நமக்கே தெரியறதில்ல நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி நம்ம ஈகோ தான் அப்படின்னு. அதுக்கு ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிளா நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு முக்கிய அங்கமா நமக்கு போன மொபைல வச்சே சொல்றேங்க. இன்னைக்கு காலகட்டங்கள்ல யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சும்மா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் ரிங்ல நெறைய பேருக்கு எடுக்கிற மனசு வர்றது கிடையாது. உடனே எடுத்தா நம்ம பிஸியா இருக்கிற மாரி தெரியாது அப்படிங்கிற மாரி. அடுத்தது WhatsAppல நம்ம ஃப்ரீயா இருந்தாலுமே, அடுத்தடுத்து ரிப்ளை பண்ண யோசிப்பாங்க. ஏன்னா, இவங்க கொஞ்சம் பிஸியா காட்டிக்கணும் அப்படிங்கிறது. இந்த மாரி எத்தனையோ விஷயங்கள் சோசியல் மீடியாலயே பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப இம்மெச்சூரான பிஹேவியர். இது வந்து நம்மள வந்து ஒரு பெரிய ஆளா காட்டிக்கணும் அப்படிங்கிற மாரி தான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாரி குணம் வந்து இது ஒரு சப்ப மேட்டர் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணும். ஆனா நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பெரும்பாலான மனிதருக்கு இந்த குணம் இருக்கு. அப்படி இருந்தா அது உங்களுக்குள்ள இருக்க ஈகோ அப்படின்னு புரிஞ்சுட்டு, அத தலமுழுகுங்க. அந்த மாரி வெட்டி ஈகோ வச்சு நம்ம லைஃப்ல